Hello friends, welcome to JeyRe's kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கோகனட் குக்கீஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு panல 1/2 கப் துருவன தேங்காய் எடுத்துக்கிறேன். இத ஒரு 2 minutes மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இது மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். கலர் மாறாம மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வந்து டெசிகேட்டட் கோகனட் இருந்தால் அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் நெய் உருக்கி எடுத்துருக்கிறேன். இது கூட 1/2 கப் பவுடர் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காய், 1 கப் கோதுமை மாவு, நீங்கள் வந்து மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் உப்பு, 1 பிஞ்ச் ஏலக்காய் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நமக்கு குக்கீஸ் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் இது பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட குக்கீஸ் கட்டர் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணுறேன். இப்போ இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கடாயில் எப்படி குக்கீஸ் செய்கிறதுன்ட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை ப்ரீஹீட்டட் அவனில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 12 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனா தான் கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் JeyRe's கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.